அதே நேரம் அவினாஷ் அவளுடைய உடலை வெறித்து பார்த்தான். அவளை தவறான கண்ணோட்டத்தில் ரசித்துக் கொண்டே அவளை பார்த்து வில்லத்தனமாக சிரித்தான். அவனுடைய முகத்தை பார்க்கும் போதே அருவருப்பாக இருந்தது. அவினாஷ் மெதுவாக அவளுக்கு அருகில் வந்து குனிந்து தன்னுடைய அழுக்கு விரல்களால் அவள் முகத்தை மெதுவாக தொட்டான். அவள் உடனே முகத்தை திருப்பிக் கொண்டாள். கடவுள் ஒரு சிலரை படைக்க மட்டும் நிறைய டைம் எடுத்துக்கிறார் போல என்று சொல்லிவிட்டு அந்த இடமே அதிரும்படி சிரித்தார். அவந்திகா கோவப்பட்டு அவனை பார்த்து முறைத்தார். அவள் கண்களில் கோபம் நெருப்பாய் எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் அவினாஷுக்கு அதை பற்றி எல்லாம் கவலையே இல்லை. அவன் அவந்திகாவை சீண்டுவதிலேயே குறியாக இருந்தான். நாம் அந்த சிவாவை பழி வாங்கத்தான் இவளை தூக்கிட்டு வந்திருக்கோம் என்று தேவ் சொல்ல, தேவின் வார்த்தைகளை கேட்டவுடன் அவினாஷ் சிரிப்பதை நிறுத்திவிட்டான். அந்த சிவாவை பழி வாங்க இதை விட வேற நல்ல வழி என்ன இருக்க முடியும் என்றான். அதை கேட்டு அவந்திகாவின் கண்களில் இருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. ஒவ்வொரு முறையும் அவள் மட்டும் ஏன் இப்படிப்பட்ட ரவுடிகளிடம் சிக்கிக் கொள்கிறாள் என்று நினைத்தபோது அவளுக்கு கண்கள் கலங்கியது. எப்படியாவது தன்னை காப்பாற்ற சிவா வரமாட்டானா என்று நினைத்து ஏங்கினாள். சீக்கிரமாக சிவா தன்னை வந்து காப்பாற்ற வேண்டும் என்று கண்களை மூடி சிவனை வேண்டிக் கொண்டாள். சிவாவும் அவளைத்தான் தேடினாள். ஆனால் அவள் எங்கே இருக்கிறாள் என்பதை அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவனுக்கு ஏதோ ஒரு யோசனை தோன்ற அவன் ஆட்டோ டிரைவரை பிடித்து உலுக்கி, இந்த ஏரியால எங்கெல்லாம் பழைய பாழடைஞ்ச பங்களா இருக்குன்னு சொல்லு என்று கேட்டான். சார், எனக்கு இந்த ஏரியால எல்லா இடமும் நல்லா தெரியும் சார். நீங்க சொல்ற மாதிரி எந்த பங்களாவும் இல்ல. ஒரே ஒரு பங்களா தான் இருக்கு. அதுவும் பாழடைஞ்ச பங்களாலாம் கிடையாது. ஆனா அங்க அதிகமா யாரும் வரமாட்டாங்க. வாங்க சார், நான் உங்களை அங்க கூட்டிட்டு போறேன் என்று ஆட்டோ டிரைவர் சிவாவை அந்த பங்களாவுக்கு அழைத்து சென்றார். பங்களாவுக்கு வெளியே ஆட்டோவை கொண்டு வந்து நிறுத்திய போது ஆட்டோ டிரைவரின் பார்வை அங்கே நிறுத்தப்பட்டு இருந்த கருப்பு வேன் மீது விழுந்தது. அதை பார்த்தவுடன், சார், அந்த வேன் சுப்ரீம் ஃபேமிலியில இருந்து வெளியில வந்ததை நான் பார்த்தேன். மேடம் உள்ள போன கொஞ்ச நேரத்திலேயே இந்த வேன் கேரேஜ்ல இருந்து வெளியே போச்சு என்றார். அதை கேட்டவுடன் சிவாவுக்குள் நம்பிக்கை பிறந்தது. அவன் பங்களாவை திரும்பி பார்த்தான். அங்கே லைட் எரிந்தது. அவந்திகா நிச்சயமா அங்கதான் இருக்கா என்ற முடிவுக்கு வந்தவன் ஆட்டோ டிரைவரிடம், ரொம்ப தேங்க்ஸ், நீங்க போறதுனா போங்க என்றார். இல்ல சார், நானும் இங்கே வெயிட் பண்றேன். நீங்க சீக்கிரம் உள்ள போய் மேடத்தை காப்பாத்தி கூட்டு வாங்க என்றார். உடனே சிவா வேகமாக பங்களாவுக்குள் சென்றான். சத்தமில்லாமல் மெதுவாக உள்ளே நுழைந்தான். வாசலில் கிட்டத்தட்ட 10-15 ரவுடிகள் இருந்தார்கள். அவர்களை பற்றி கவலைப்படும் மனநிலையில் அவன் இல்லை. சத்தமில்லாமல் அமைதியாக ஒவ்வொருவராக தலையை திருக்கிக் கொன்றான். சிவாவின் ஒரே அட்டாக்கில் அவர்கள் கீழே விழுந்து விட்டார்கள். அவர்களுக்கு சண்டை போட ஒரு வாய்ப்பு கூட கொடுக்கவில்லை என்று அவன் இரக்கமற்றவனாக மாறிவிட்டான். குறுக்கே யார் வந்தாலும் ஒரு சிங்கத்தை போல அவர்களுடைய கதையை அந்த இடத்தில் முடித்து விட்டார். மெயின் பங்களாவை நோக்கி சென்றார். அவந்திகாவை ஹாலில் பார்த்தவுடன் அதிர்ந்து விட்டான். அவந்திகா ஒரு நாற்காலியில் கட்டி போடப்பட்டிருந்தாள். அதை பார்த்தவுடன் அவன் கண்கள் கோபத்தில் எரிமலையாக வெடித்தது. அவளுக்கு எதிரில் நின்ற அவினாஷ் அவளை தவறான பார்வையில் பார்த்து கொண்டிருந்தான். அவ்வப்போது அவளை தொடுவது போல அருகில் வந்து பயமுறுத்துவதை ஒரு வேடிக்கையாக செய்து கொண்டிருந்தான். அவினாஷை பார்த்த அவந்திகாவின் கண்களில் அருவருப்பும் பயமும் நிறைந்திருந்தது. இதெல்லாம் தேவின் வேலைதான் என்பது சிவாவுக்கு புரிந்துவிட்டது. சிவா மெதுவாக கதவை திறந்து கொண்டு ஆளுக்குள் வந்து நின்றான். எல்லோரும் அவனை திரும்பி பார்த்து மிரண்டு விட்டார்கள். எப்படி இத்தனை ரவுடிகளை கடந்து அவன் உள்ளே வந்தான் என்று நினைக்கும் போதே அவர்களுக்குள் ஒரு மரண பயம் வந்துவிட்டது. சிவாவின் கோப பார்வை இப்போது அவினாஷ் மீது மட்டுமே இருந்தது. சிவாவை இந்த இடத்தில் பார்த்தவுடன் தேவ் பயந்து ஓடிச் சென்று ஒரு ரூமுக்குள் ஒளிந்து கொண்டான். என் ஆளுங்களை அடிச்சு போட்டது நீதானா? உனக்குள்ள எவ்வளவு பவர் இருக்குன்னு இன்னைக்கு பார்த்திடலாம், வா என்றான் அவினாஷ். சிவா ஒரு கணம் கண்களை மூடி ஈசனை வேண்டினான். பிறகு சண்டைக்கு தயாரானான். ஆனால் அவினாஷ் தந்திரமாக யோசித்தான். ஒரு மனிதன் தனியாக இத்தனை பேரை கொல்வது சாத்தியமில்லை. அவனால் நிச்சயமாக அவினாஷின் கும்பலையே இமைக்கும் நேரத்திற்குள் தீர்த்து கட்டிவிட முடியும். அதனால் அவினாஷ் தந்திரமாக ஒரு பெரிய கத்தியை எடுத்து அவந்திகாவின் கழுத்தில் வைத்தான். அதை பார்த்தவுடன் சிவா அப்படியே நின்று விட்டான். அவினாஷ் சிரித்துக் கொண்டே சிவாவை பார்த்து, ஏண்டா, உன் காதலிய ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீம்ல சேர்த்துட்டியா என்ன? அவளை இவ்ளோ பத்திரமா பாத்துக்கிற, அப்படி என்னடா உனக்கு அவன் மேல அக்கற என்று கிண்டல் செய்தான். அவினாஷின் வார்த்தைகளை கேட்ட பிறகு தேவும் துணிச்சலோடு மெதுவாக ரூமுக்குள் இருந்து வெளியே வந்தான். சூப்பர் தல, டே சிவா, இந்த பொண்ணை வச்சுதான் உன்னை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும்னு எனக்கு தெரியும்டா என்றான். சிவா கண்களை மூடி கோபமாக, நீங்கெல்லாம் உயிரோட இங்க இருந்து போகணும்னு நினைச்சா
மரியாதையா அவளை விட்டுடுங்க என்று மிரட்டினான். சிவாவின் குரலில் இருந்தே அவந்திகா மீது அவனுக்கு எவ்வளவு அக்கறை இருக்கிறது என்பது தெளிவாக தெரிந்தது. என்ன சிவா, ரொம்ப திமிரோட தெரிஞ்சா இப்ப அப்படியே அசையாம நிக்கிற? நீ பயப்படுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்க்க எவ்வளவு ஃபன்னா இருக்கு தெரியுமா என்று சொல்லிக்கொண்டே அவினாஷுக்கு ஜாடை காட்ட, அவினாஷ் ஒரு கணம் கூட தாமதிக்காமல் அவந்திகாவின் கையில் கத்தியால் ஒரு கீறல் போட்டான். அவளுடைய அலறல் சத்தம் அந்த ஹால் முழுக்க எதிரொலித்தது. சிவா டென்ஷன் ஆகி நோ என்று கத்திக்கொண்டே ஓரடி முன்வைத்தான். ஆனால் அவனுடைய தவறான ஒரு நடவடிக்கை கூட அவந்திகாவின் உயிரை பறித்துவிடக் கூடாது என்பதற்காக தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டான். உச்சக்கட்ட கோபத்தில் தேவை பார்த்து, இங்க பாரு, பிரச்சனை உனக்கும் எனக்கும் தான், அவளை விட்டுடு என்றான். விடுறேன், அதுக்கு முன்னாடி தீர்க்க வேண்டிய கணக்கு இருக்கே என்று சொல்லிவிட்டு ரவுடிகளை பார்த்து அவனை பிடிங்க என்று சொல்ல, ரவுடிகள் உடனடியாக சிவாவின் கைகளை இறுக்கமாக பிடித்துக் கொண்டார்கள். தேவுக்கு இதுதான் சரியான வாய்ப்பு. அவன் தன்னுடைய கோபத்தை எல்லாம் வெளிப்படுத்திக் கொள்ள நினைத்தான். சிவாவுக்கு அருகில் வந்து அவனை ஓங்கி அறைந்தான். அதை பார்த்தவுடன் அவந்திகா கண்களில் தன்னை மீறி கண்ணீர் வழிந்தது. தேவ் அடித்ததால் சிவாவின் உதட்டோரத்தில் ரத்தம் வடிந்தது. அதை பார்க்கும்போது தேவுக்கு சற்று நிம்மதியாக இருந்தது. அவன் எதையோ சாதித்து விட்டது போல சந்தோஷப்பட்டான். அவனையும் ஒரு நாற்காலியில் கட்டி போடச் சொன்னான். உடனே ரவுடிகள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து சிவாவையும் அவந்திகாவுக்கு அருகில் இருந்த சேரில் உட்கார வைத்து கட்டி போட்டார்கள். இது போன்ற சிச்சுவேஷனை தேவ் பயன்படுத்திக் கொள்ள நினைத்தான். அவனை வேறு எப்படியெல்லாம் பழி தீர்த்து கொள்ளலாம் என்று யோசித்தான். அப்போது அவினாஷ் ஒரு தந்திரமான திட்டத்தை அவனுக்கு ரெக்கமெண்ட் செய்தான். தேவ், அவன் உன்னை அடிச்சு மீன் மாதிரி துடிக்க விட்டான்ல, அதே மாதிரி அவனையும் துடிக்க வைக்க என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. 7 ஜென்மத்துக்கும் இந்த அவினாஷ் பேரை கேட்டாலே மறக்க முடியாதபடி அவனுக்கு சரியான தண்டனை கொடுக்கலாம். இந்த பொண்ண அவன் கண்ணெதிரிலேயே என்று சொல்லிக்கொண்டே அவன் அவந்திகாவை நோக்கி நகர்ந்தான். ஆனால் தேவ் அவனை தடுத்து, வேணாம், அது கோழைத்தனம், எனக்கு அவனை தான் பழி வாங்கணும், எனக்கு அவனோட உயிர் தான் வேணும் என்று சிவாவை முறைத்து பார்த்தபடி சொன்னான். ஆனால் அவினாஷ் அவனுடைய வார்த்தைகளை மதிக்கவில்லை. அவந்திகாவை நெருங்கி வந்து அவளுடைய துப்பட்டாவை பிடுங்கி எறிந்தான். அவந்திகா அலறி துடித்தார். சிவா கைகளை முறுக்கினான். அதற்குள் தேவ் அவனை தடுத்து, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்று கோபமாக கேட்டான். அப்போது அவினாஷ் தன்னுடைய அடியாட்களுக்கு ஜாடை காட்டி தேவையும் பிடிக்க சொன்னான். எல்லோரும் தேவை பிடித்துக் கொண்டார்கள். இவ என் இதயத்துக்குள்ள நுழைஞ்சிட்டா, என்ன தடுக்காத என்று சொல்லிக்கொண்டு அவளை நெருங்கி வந்தான். சிவா சிவந்த கண்களோடு அவனை பார்த்து கொண்டிருந்தான். இதுவரை எந்த சந்தர்ப்பத்திலும் கட்டுப்படாத சிவா என்றுதான் முதல் முறையாக அவந்திகாவுக்காக கட்டுப்பட்டிருந்தான். சிவாவையும் அவந்திகாவையும் தனித்தனியாக சேரில் கட்டி வைத்திருந்தார்கள். அவினாஷ் அவந்திகாவை தவறான கண்ணோட்டத்தில் பார்த்து கொண்டிருக்க சிவா கோபத்தில் கொந்தளித்தான். அவந்திகா மட்டும் அவர்கள் பிடியில் சிக்காமல் இருந்திருந்தால் சிவா அவினாஷை ஒரே அடியில் காலி செய்திருப்பான். ஆனால் அவந்திகா அவர்களிடம் சிக்கி இருந்ததால் இதுவரை யாருக்கும் கட்டுப்படாத சிவா முதல் முறையாக கட்டுப்பட்டு அமர்ந்திருந்தான். சிவா கயிற்றை அவிழ்க்க முயற்சி பண்ணி கொண்டிருக்க யாரோ ஜன்னலுக்கு வெளியில் வந்து நிற்பது போல உணர்ந்தான். அவன் திரும்பி பார்க்க அங்கே ஆட்டோ டிரைவர் நின்று கொண்டிருந்தார். நீங்க ஏன் இங்க வந்தீங்க என்று கேட்க அதற்கு ஆட்டோ டிரைவர், நான் ரொம்ப நேரமா வெளியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நீங்க வர மாதிரி தெரியல, ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி தோணுச்சு, அதனாலதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு வந்தேன். அது மட்டும் இல்ல, நீங்க என்ன நம்பி வந்த பேசஞ்சர், உங்களை அப்படியே விட்டுட்டு போக எனக்கு மனசு வரல. உங்களை பத்திரமா சேர வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்க வராம நான் மட்டும் கண்டிப்பா போக மாட்டேன் என்றார். அவருடைய வார்த்தைகளை கேட்ட பிறகு சிவாவுக்கு அவர் மீது மரியாதை அதிகரித்தது. ரொம்ப தேங்க்ஸ், சீக்கிரமா என் கட்ட அவிழ்த்து விட முடியுமான்னு பாருங்க என்று சொல்ல ஆட்டோ டிரைவர் ஜன்னல் வழியாக கைகளை நீட்டி கட்டை அவிழ்த்து விட முயற்சி செய்தார். ஆனால் அந்த கயிற்றின் முடிச்சு அவருக்கு எட்டவில்லை. சீக்கிரமாக அதற்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க வேண்டும் என்று எண்ணினார். அப்போது அவருடைய பார்வை தரையில் சிதறி கிடந்த உடைந்த கிளாஸ் பீஸ்கள் மீது விழுந்தது. உடனே நேரத்தை வீணாக்காமல் அதை எடுத்து வந்து வேகமாக கயிற்றை கட் பண்ண தொடங்கினார். ரவுடிகள் எல்லோரும் அவந்திகாவின் மீது கவனம் செலுத்திக் கொண்டிருந்ததால் யாரும் ஆட்டோ டிரைவரை கவனிக்கவில்லை. அவினாஷ் அவந்திகாவிடம் தவறாக நடந்து கொள்வது தேவுக்கு பிடிக்கவில்லை. என்னதான் அவன் பெண்கள் விஷயத்தில் வீக்காக இருந்தாலும் யாரையும் கட்டாயப்படுத்துவது அவனுக்கு பிடிக்காது. அதனால் தேவ் அவனை தடுத்தான். நீ தப்பு பண்ற அவினாஷ், சிவாவை பழிவாங்கத்தான் நான் இவளை கடத்த சொன்னேன். உன்னோட வேலை சிவாவை போட்டு தள்ளுறது மட்டும்தான், இது இல்ல என்று கோபமாக சொன்னான்.
ஆனால் அவினாஷ் அதையெல்லாம் கேட்கும் நிலையில் இருக்கவில்லை. அவன் கண்களில் அவந்திகா மீதான வெறிதான் தெரிந்தது. அவந்திகா சேரில் ஆதரவில்லாமல் அமர்ந்திருந்தாள். அவள் உடம்பு நடுங்கியது. தன்னுடைய கைக்கட்டை அவிழ்க்க முயற்சி செய்து கொண்டிருந்தாள். ஆனால் அவளால் ஒரு முடிச்சை கூட அவிழ்க்க முடியவில்லை. அதை பார்த்து அவினாஷ் சத்தமாக சிரித்தான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.